வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு மலையாளம் சினிமாவில் மட்டுமே இல்லாமல் தமிழ் தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட்டான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட பார்ட் 2 ஸ்டோரி வந்தால் எப்படி இருக்குன்னு தான் நம்ம ஸ்டைலில் ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மலையாளம் சினிமாவோட ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு 250 கோடி வசூல் பண்ண படம்னா மஞ்சுமல் பாய்ஸ் தான். தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 64 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த இயர் தமிழில் ரிலீஸ் ஆன அயலான் 60 கோடியும் கேப்டன் மில்லர் வெறும் 40 கோடியும் தான் வசூல் செஞ்சது. தமிழ்நாட்டில் தமிழ் படத்தை விட அதிகமாக வசூல் செஞ்ச ஒரே மலையாள படம்னா அது மஞ்சுமல் பாய்ஸ் தான். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மட்டுமே அந்த குணா குகையை சுமார் 10 லட்சம் பேருக்கு மேல போய் விசிட் பண்ணியிருக்காங்க கொடைக்கானல்ல. என்னதான் குணா குகை கமல்ஹாசன் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் ஈஸியா நிறைய பசங்களோட லைஃப்ல இந்த மூவி கனெக்ட் ஆயிரும். அதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த மாதிரி பசங்க கூட ட்ரிப் போகும்போதும் ஆத்துல இந்த கிணத்துல குளிக்கும் போதும் ட்ரெக்கிங் போகும்போதும் ஏதாவது ஒரு த்ரில்லிங்கான இந்த மாதிரி சம்பவம் நம்ம பசங்களோட லைஃப்ல கண்டிப்பா நடந்திருக்கும். அதுல அவங்க தப்பிச்சு இருப்பாங்க. அதே தான் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட கதையும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சரி நண்பர்களே, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. கதைக்குள்ள போலாம் வாங்க. அந்த குணா கேவ் சம்பவம் நடந்து சுமார் 5 வருஷம் கழிச்சு நடக்கிற கதை தான் இது. நம்ம கதையோட ஓப்பனிங் சீன்லயே மஞ்சுமல் பாய்ஸ் கேங்கோட சீனியர் குட்டனுக்கு மேரேஜை காட்டுறோம். கடைசியா நம்மளுக்கும் எப்படியோ மேரேஜ் ஆகிருச்சுட்டா அப்படின்னு கேங் பசங்களோட அவர் பேசிட்டு இருக்காரு. சுபாஷும் மேரேஜுக்கு வந்திருக்கான். அந்த சம்பவத்துல இருந்து மென்டலி ஸ்ட்ராங்காக சுபாஷுக்கு 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு சின்னதா ஒரு பிளாஷ்பேக்கா நம்ம படத்துல காட்டுறோம். பசங்க எல்லாருமே குடிச்சிட்டு மேரேஜ்ல டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம கதையில இன்ட்ரோ சாங்கும் இங்கதான் வருது. ரிசப்ஷன் முடிஞ்ச அப்புறம் எல்லாருமே சரக்கு அடிச்சுட்டு போதையில அகைன் ஒரு பிளானை போடுறாங்க. குட்டனுக்கு மேரேஜ் ஆகிருச்சுல, ஸோ எங்களுக்கு நீங்க ட்ரீட் வைங்க, எங்களுக்கு நாங்கள் கோவா போகணும், எங்களுக்கு நீங்கள் ட்ரீட் வைங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு குட்டன் இதே மாதிரி தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு மேரேஜில் கோவாக்கு பிளான் போட்டு கொடைக்கானலுக்கு போய் சம்பவம் போனோம். அது ஞாபகம் இருக்கா? அகைன் புது சம்பவம்லாம் வேணாம், உங்களுக்கு நான் காசு கொடுக்குறீங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி பசங்களும் நாங்கள் என்ன சும்மா தான் கேட்டோம், நீங்க என்ன எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. மேரேஜுக்கு 1 வீக் கழிச்சு மோகன்லாலோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. பசங்களை கேங்கா போய் பார்க்குறாங்க. மூவி போயிட்டு வந்துட்டு எப்பவும் போல நைட் அவங்களோட ஸ்பாட்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. குட்டன் அங்க என்னடா என்ன கூட படத்துக்கு கூட்டாம போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்னப்பா, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பொண்டாட்டி கூட ஜாலியா இருப்ப, இனி எங்க போனாலும் பொண்டாட்டி கூட தான் போவ அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அதை கேட்ட குட்டன் சொல்றாரு, டேய் 1 வீக் ஆச்சுடா மேரேஜ் ஆகி, இன்னுமே ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலடா, அவளை தொட கூட விட மாட்டாடா, டெய்லியுமே சண்டை தான் நடக்குது, எதுக்குடா கல்யாணம் ஆச்சுன்னே தெரியல, ரொம்பவே கடுப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு வீட்டுக்கு. நெக்ஸ்ட் டே காலையில 7 மணிக்கு குட்டன் கிட்ட இருந்து சிஜுக்கு ஒரு கால் வருது. எதுக்குடா இந்த ஆள் காலையிலே கால் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, என்ன சேட்டா அப்படின்னு கேட்கிறாரு. டேய் சீக்கிரம் கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வாடா அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்லயே குட்டனும் சிஜுவும் 2 பேருமே கல்லு கடையில கல்லு குடிச்சிட்டு இருக்காங்க. குட்டன் அழுந்துட்டே சொல்றாரு, டேய் பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாடா இன்னொருத்தங்க கூட அப்படின்னு சொல்லி அழுந்துகிட்டு இருக்காரு. இவன் வேற அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுறான் சிஜு. கேங் பசங்க எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்பை பார்த்துட்டு அந்த கல்லு கடைக்கு ஓடி வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே கல்லு குடிச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ போனா போட்டு விடிச்சேட்டா, நம்ம ஜாலியா இருப்போம், பொண்ணுங்க லைஃப்ல வந்தாலே இதுதான் ரொம்பவே கஷ்டம், உனக்கு எப்படி மேரேஜ் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் குட்டன் சொல்றான், டேய் நீங்க சொன்ன மாதிரி ட்ரிப் போலாம்டா, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, எல்லா செலவும் நானே பாத்துக்கிறேன், அங்க போய் ஃபன் பண்றோம் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. என் பொண்டாட்டிக்கு போட்ட நகையை போய் முதல்ல அவ வீட்டுல இருந்து திரும்பி வாங்கண்டா, அதை வச்சு நம்ம ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே கோவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுபாஷ் மட்டுமே கோவா வேணா லக்ஷதீப் போகலாம், அந்த ஐலாண்ட் சூப்பராகவே இருக்கும், கொச்சியில இருந்து ஷிப்ல கூட்டிட்டு போவாங்க, நல்ல அட்வென்ச்சராகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்ட்டு எல்லாரும் ஓகே லக்ஷதீப் பிளானே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ட்ரிப்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் குட்டன் சொல்றாரு, நீங்க எல்லாருமே கிளம்பி இன்னைக்கு ஆஃப்டர்நூனே போயிருங்க, நாளைக்கு காலையில நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்றாரு. குட்டன் கூட இன்னும் 2 பேருமே இல்ல நானும் நாளைக்கு காலையில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேர் சொல்றாங்க. சரின்ட்டு அன்னைக்கு ஆஃப்டர்நூனே மற்றவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஆஃப்டர்நூன் கிளம்பி நைட்டு போய் அங்க சேர்ந்துடுறாங்க. லக்ஷதீப்ல மோஸ்ட்லி நிறைய மலையாளிஸ் தான் இருப்பாங்க. ஸோ சரக்கு ரூம்பு சுத்தி பார்க்க போட்டு எல்லாருமே அன்னைக்கு நைட்டே ரெடி பண்ணிடுறாங்க போன உடனே. அப்ப அவங்க கிட்ட வந்த டூரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சீக்கிரமே வந்திருந்தா பக்கத்து ஐலாண்டுக்கு உங்களை கூட்டிட்டு போயிருப்பேன், அந்த ஐலாண்டு கிட்ட இருக்கிற கடல்ல இன்னைக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா ரெட் கலர்ல தெரியும், பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும், இது 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இந்த இன்சிடென்ட் நடக்கும்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க இப்ப என்ன வாங்க இப்பவே போட் எடுத்துட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மழை வர மாதிரி இருக்கு சார், புயல் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, இங்கிருந்து
55 கிலோமீட்டர் போகணும். ஸோ இப்போ போறது வந்து ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்னடா அவர் சொல்றதுக்கு நம்ம கேட்கறது அப்படின்னு கேட்காம போட் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. போகும்போது ஜாலியா பாட்டு பாடிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் போடுறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ரொம்பவே ஸ்பீடா காத்து வீசுது. போட் வந்து கண்ட்ரோல் இல்லாம போகுது. மழை வேற ஃபாஸ்டா வருது. இவங்க வேற ஃபுல் போதையில இருக்காங்க. யாருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே ஒரு பெரிய அலை வந்து அப்படியே அந்த போட் மேல விழுகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த விழுகும் போது தான் நம்ம படத்துல இங்க வந்து இன்டர்வல் சீனை போடுறோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து குட்டனும் அவங்க கூட இன்னும் 2 பேரும் கிளம்பி போறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, ரீச் ஆகல. எல்லாருமே சரக்கு அடிச்சு போதையில படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க இல்ல. அப்பதான் அந்த டூரிஸ்ட் கைடு சொல்லுவான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்து ஐலாண்ட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நேத்து நான் சொல்றதும் கேட்காம கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்றான். இவங்களும் கிளம்பி அங்க போய் பாக்குறாங்க, அங்கேயுமே இல்ல. என்னடா எல்லாருமே அப்படி பயந்து போட தேட ஆரம்பிக்கிறாங்க. போட்டையுமே காணும். பக்கத்துல இன்னும் 2 ஐலாண்ட் இருக்கு, அங்க போய் பாக்குறாங்க, அங்கேயும் இல்ல. இதை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனை காட்டுறோம். அந்த போட்ல இருந்து விழுந்தவங்க, சுபாஷ் கூட போனவங்க எல்லாருமே ஒரு ஐலாண்ட்ல இருந்துட்டு போனோட சிக்னலை தேடிட்டு இருக்காங்க. வந்த புயல் மழையில போட்டும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த ஐலாண்ட்ல வந்து எந்த ஒரு வீடு, எந்த ஒரு ரூம்ஸுமே இல்ல, வெறும் காடா இருக்கு. அங்க மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம கதையில வந்து இங்க ஒரு ட்விஸ்ட். இப்போ இந்த குட்டன் அந்த லக்ஷதீப்ல இருக்கிற ஐலாண்டுக்கும் இந்த சுபாஷ் அவங்க போய் அந்த மாட்டிட்டு இருக்கிற ஐலாண்டுக்கும் சுமார் 150 கிலோமீட்டர் டிஃபரெண்ட்ல இருக்கு. இந்த ஐலாண்டு வந்து மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அதிகமா புயல் மழை வந்துச்சுன்னா 2-3 நாள்லயே இந்த ஐலாண்டு வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருமா. அப்புறம் மழை தண்ணி கம்மியா போறோம், பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாமே அங்க இருக்கிற நம்மளோட சுபாஷ் அந்த கேங் பசங்களுக்கு எதுவுமே தெரியல. சரி, ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து குட்டன் கேங் வந்து வேற ஏதாவது ஒரு க்ளூவும் இல்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட் தராங்க. போலீஸும் இன்னும் 2 நாளைக்கு ஃபுல்லா மழை இருக்கு, அவங்களை தேடுறது ரொம்பவே கஷ்டம், எதுவா இருந்தாலும் 2 நாள் கழிச்சு தான் நாங்க பார்க்க முடியும், அப்பதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப அந்த டூரிஸ்ட் கைடு கிட்ட எங்களுக்கு இங்க இருக்கிற ஐலாண்டோட மேப் வேணும், இங்க எவ்வளவு ஐலாண்ட் இருக்கு, அங்கெல்லாம் நாங்க போய் தேட போறோம், எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் வந்து ரொம்பவே செம மழை. சுபாஷ் கேங் வேற ஒண்ணுமே சாப்பிடல. மார்னிங்ல இருந்து எல்லாருமே அந்த உப்பு தண்ணியை குடிச்சிட்டு வாமிட் எடுத்து படுத்து கிடக்குறாங்க. நிக்காம மழை வரனால மீன் கூட பிடிக்க முடியலங்க. எல்லாருமே குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. மழை வேற ரொம்பவே அதிகமா வருது. ஐலாண்டோட தண்ணி மட்டும் மேல போயிட்டே இருக்கு. இவங்களும் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல போய் நிக்கிறாங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் டே இந்த சைடு வந்து குட்டனோட கேங் எல்லாருமே அந்த ஐலாண்டோட மேப்பை எடுத்துட்டு தேட ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க சுபாஷோட கேங் எப்படியாச்சும் நெருப்பை உருவாக்க ட்ரை பண்றாங்க. மழை வரனால சுத்தமா முடியல. ஐலாண்ட்ல வேற ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பாக்குறாங்க. கடைசியா ஒரு பலாப்பழ மரத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பலாப்பழத்தை சாப்பிடுறாங்க. மழை கொஞ்சமா நிக்குது. டேமேஜ் ஆன போட்ல இருக்கிற டீசலை வச்சு கொஞ்சம் நெருப்பை உருவாக்கி குளிர் காயிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை வந்து இன்னுமே ஃபாஸ்டா வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. புயல் காத்து வேற வேகமா வீசுது. ஐலாண்டு ஆல்ரெடி 70% வந்து தண்ணியில மூழ்கிருச்சு. குட்டன் கேங் மேப்ல இருக்கிற எல்லா ஐலாண்டுக்கு போயிட்டாங்க. டூரிஸ்ட் கைடு சொல்றான், கண்டிப்பா அவங்க வந்து உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. நாளைக்கு வந்து இந்த புயல் மழை நின்னுரும், போலீஸ் வந்து எப்படியோ பாடி தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றான். குட்டன் கடுப்பாகி அவனை பலான்னு அடிக்கிறான். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க, இதை விட்டா வேற ஐலாண்டு எங்க இருக்குன்னு கேட்கறான். இங்க இருந்து 150 கிலோமீட்டர்ல ஒரு ஐலாண்டு இருக்கு, ஆனா அது இப்பவே தண்ணியில மூழ்கி போயிருக்கும், அதை விட்டா வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்றான். அந்த ஐலாண்டுக்கு போகணும், அதுக்கு மேப் கொடு அப்படின்னு கேட்கறான். இந்த மலையில அந்த போக முடியாது, ரொம்பவே கஷ்டம், அதுவும் இந்த போட்டை வச்சுட்டு போறது ரொம்பவே கஷ்டம் சொல்றான். இவங்க வந்து நிறைய காசை வந்து எடுத்து அவனுக்கு தர்றாங்க. அவனும் வேற ஒரு பெரிய போட்டை ரெடி பண்ணி தரான், மேப்பு தர்றான். இவங்க வந்து அன்னைக்கு நைட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க இருக்கிற அந்த சுபாஷ் அந்த ஐலாண்ட்ல வந்து 90% மூழ்கிருச்சுங்க. எல்லாருமே அந்த பாறையை கையில பிடிச்சிட்டு தொங்கி நின்றுட்டு இருக்காங்க. இங்க இருந்து ரொம்பவே படம் வந்து ரொம்பவே த்ரில்லிங்கா போகும். எல்லாம் நைட் சீன் இது. இங்க இருந்து குட்டனோட கேங் வந்து எப்படி அங்க போய் அவங்கள உயிரோட காப்பாத்திட்டு வராங்க, அதாவது அவங்களோட உயிரோட காப்பாத்தினாலும் இவங்க வந்து எப்படி அங்கிருந்து அந்த புயல் மலையிலிருந்து எல்லாருமே தப்பிச்சு வராங்க அப்படின்னு கிளைமேக்ஸ் வர போகும் ஃப்ரெண்ட். இதுதான் எங்களோட மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட பார்ட் 2 ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.